ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் டெய்லி எங்கள் ஊர் திருவிழாவோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 4, அதாவது மாவிளக்கு. அதுக்காக அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து மாவிளக்கு வீட்லேயே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ்ஸு. அப்பா மாவு பண்ணி அம்மா வெள்ளைப்பாக எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தேவையான அளவு மாவு எடுத்து போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாவிளக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு அரிசி மாவு வெள்ளைப்பாகு 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. ஆல்மோஸ்ட் பிசைஞ்சாச்சு மாவு. இந்த மாவிளக்கெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் வீட்டில் சின்னதாக பூஜை முடிச்சுட்டு அம்மா இந்த வேப்பிலை மஞ்சக்காய் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மாவிளக்கு அன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லார் கையிலையும் இதை கட்டியிருப்பாங்க. பாருங்கள், மாவிளக்கு இப்படி தான் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா எங்களுக்கும் அந்த மாதிரி கயிறு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பாப்பாங்க கையிலெல்லாம் கட்டி விட்டுடும். இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். கைக்கே ஒரு லட்சணம் கிடைக்கும். இது கட்டினதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் மாவிளக்கு செஞ்சுருக்காங்கன்ற ஒரு எல்லாருக்குமே தெரியும். அதனால் பாப்பாங்களுக்கெல்லாம் இந்த கயிறு கட்டி விட்டேன். கட்டி விட்டதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாவிளக்கு அன்னைக்கு அரிசி மாவு மஞ்சள் 2 மிக்ஸ் பண்ணி இந்த கை அச்சை நம்ம வீட்டோட கதவில் வைக்குவாங்க. இப்படி வச்சா அந்த ஆத்தாவே நமக்கு வீட்டுக்குள்ளே வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாமியும் மாவிளக்கு ஊர்வலம் போகிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லா சாமியும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி கோயிலிருந்து தான் ஊற்றுவாங்க. சாமி கிளம்பும் போது எல்லா சாமியும் மாவிளக்காக ரெடி ஆயிடுச்சு. ஒரு வீட்லேயே பூஜை வாங்கிட்டு சாமி ஊர்வலம் சுற்றி வரும். அவங்கவுங்க வீட்டில் மஞ்சள் தண்ணி ஊற்றி சாமிக்கு பூஜை மாவிளக்கு அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக ரெடி ஆவாங்க. நாங்களும் இப்படி ரெடியாக இருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் சாமி கோயில்கிட்ட வந்துருச்சு. ஊர்களெல்லாம் சுற்றி வந்துட்டு இங்கே பாருங்கள், எல்லா வீட்டிலேருந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு கோயில்கிட்ட வந்தாச்சு. சாமி கூடயே சாமி முதல்ல உள்ளார போனதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையாக ஒருத்தராக எடுத்து போய் மாவிளக்கு எடுத்து போய் கோயில் சுற்றி உள்ளார உட்காருவாங்க. எங்கள் ஊரில் இந்த சின்ன பொண்ணு மேலே தான் சாமி பூசாரி வச்ச குறிப்பை எடுத்தாங்க. அதனால எப்போவுமே இந்த பொண்ணு மேலே சாமி அருள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஆடுறாங்கன்னு. பார்க்க ரொம்ப அழகாக எல்லோரும் சாமி கூட ஊர்வலம் சுற்றிட்டு மாவிளக்கு தட்டோட கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் கோயிலை சுற்றி உள்ளார எல்லாம் அவங்க தட்டை கீழே வச்சுட்டு வெளியே வந்துடணும். அவங்க அதில் இருக்க சின்ன மாவிளக்கு பிரசாதமாக எடுத்து வச்சுக்குவாங்க. தேங்காய் வாழைப்பழம் எடுத்து பூஜைக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு நமக்கு அவங்கவுங்க தட்டை எல்லாம் வீட்டுக்கு எடுத்து போகிறதா. Gracias.
அவ்வளோதான், மாவிளக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த மாவிளக்கோட தேங்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இந்த மாவிளக்கு எப்படா கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் தான் இதை பண்ணுவோம் நாங்கள். மாவிளக்கு பூஜை முடிச்ச உடனே சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அதில் தாங்க டே 4ஓட எண்டுக்கு வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் கோகிலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.